நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். புலித்தேவரின் எண்ணம் தமிழகத்தையே சுற்றி சுற்றி வந்தது. தமிழ் தேசியத்தை வளர்க்க விரும்பினார். தமிழர் பாளையங்களில் அந்நியர் ஒருபிடி மண்ணல்ல, ஒரு மண் துகளையும் எடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். தனது சக பாளையக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்நியர்களை தமிழ்நாட்டை விட்டே ஓட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் காலத்தில் இந்தியா பல சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தது. சுமார் 600க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள். புலித்தேவருக்கு தமிழக மக்கள் வாழும் தமிழ் மொழி பேசுகின்ற பூமியை எதிரி எவரும் கை வைக்கக்கூடாது என்பதில் கருத்தாக இருந்தார். அதற்காக சக பாளையக்காரர்களை அழைத்து கூட்டம் ஒன்றை நடத்தினார். நமக்குள் ஒற்றுமை வேண்டும், ஒன்றாக நாம் நின்றால் எவரும் நம் மண்ணை கைதொட மாட்டார்கள் என்றார். சக பாளையக்காரர்களும் புலித்தேவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதாக கூறினார்கள். பாளையக்காரர்களாகிய நாம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் அந்நியர் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். அப்படி அடிமையானால் நமது பூமியே அந்நியர் கைக்கு போய் நமது செல்வங்கள் கொள்ளைக்கு போகும். நம்மை நம்பிய மக்கள் அடிமைப்பட்டு சாவர். எனவே நாம் ஒற்றுமையாக இருப்போம், நமது கோட்டைகளை பலப்படுத்துவோம், படைகளை பெருக்குவோம் என்றார் புலித்தேவர். பாண்டிய மன்னர்கள் நாயக்க மன்னர்களிடம் தங்களை இழந்த காலம் 15-16ஆம் நூற்றாண்டு. மேலும் முகலாய மன்னர்களின் ஆதிக்கம். ஆற்காடு நவாப் அந்நியர்களாக வெள்ளைக்காரர்களோடு கைகோர்த்து கொண்டு மக்களிடம் வரி வாங்கும் அவலம் வேறு. மேலும் போர்த்துகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர் என்று நம்மை சுற்றி பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தார் புலித்தேவன். நமது பாளையங்களை அந்நியர்கள் ஆள்வதை நாம் அனுமதிக்கவே கூடாது என்று பாளையத்தார்கள் முன்பு உற்சாகத்துடன் போர் முழக்கத்தை தட்டினார். தனது நெற்கட்டான் செவ்வல் பாளையத்தில் கோட்டை ஒன்றை எழுப்ப நினைத்து செயலில் இறங்கினார். எதிரிகளால் துளைக்க முடியாத இரும்பு கோட்டையாக கோட்டையை கட்ட முடிவு செய்தார். பனை ஓலை, சுண்ணாம்பு, பனைநார் இவைகளோடு வரகு, குதிரைவாளி தானியங்களையும் ஒன்று கலந்து அவற்றோடு வைக்கோல்களையும் சேர்த்து கோட்டையை எழுப்பினார். பெரிய பெரிய பூலாங்கற்களை தரையில் பரப்பி அதன் மேல் சுவர்களை எழுப்பினார். சுவர் இரும்பாயிருக்க கடுக்காய் பொடியாக்கி பதநீர் சாற்றோடு தண்ணீரையும் முட்டையும் கலந்து கட்டினார். ஊரை சுற்றி பெரிய மதில். மதிலுக்குள்ளே முதல் பகுதியில் போர் வீரர்கள் தங்குமிடம், போர் கருவிகளை பாதுகாக்கும் இடம், கருவிகளை செய்யும் இடம், பொதுமக்கள் வாழுமிடம் என்று அருமையாக திட்டமிட்டு பாளையத்தை உருவாக்கினார். பலம் வாய்ந்த கற்கோட்டையாக அமைந்திருந்தது அக்கோட்டை. அடுத்து அவர் பாளையத்தில் உள்ள இளைஞர்கள் யாவரும் போர் பயிற்சி பெற வேண்டும் என்று முடிவு செய்து அனைவருக்கும் பயிற்சி அளித்தார். 12 வயதுக்கு மேல் ஒவ்வொருவரும் போர் பயிற்சியில் ஈடுபட செய்தார். வலுவான படையை உருவாக்கினார். எப்படியும் தன்னை நவாபுகளும் ஆங்கில படையும் எதிர்க்கும் என்பதை அவரின் சிந்தனை சொல்லியது. ஆற்காடு நவாப் பல சிற்றரசுகளை பயமுறுத்துவதும் அதற்கு உடந்தையாய் ஆங்கிலேயர் உதவுவதும் புலித்தேவனுக்கு கோபத்தை ஊட்டியது. இவர்களை நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்று சிந்தித்தார். புலித்தேவன் சக பாளையக்காரர்களிடம் யாருக்கும் கப்பம் கட்டக்கூடாது என்று கூறியிருந்தார். அதுபோல நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்கு கப்பம் கட்டுவதை தவிர்த்தனர். இதனால் நாயக்க மன்னர்கள் புலித்தேவன் மேல் கோபம் கொண்டனர். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. புலித்தேவன் பாளையக்காரர்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்த முனைந்தார். எந்த நேரத்திலும் பாளையங்களை தாக்க நவாபும் ஆங்கிலேயர்களும் முனைவார்கள் என்பதை புலித்தேவன் உணர்ந்தே இருந்தார். இரு நவாபுகளிடையே கப்பம் யார் வசூலிப்பது பற்றி போட்டி நடந்து வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்திருந்தார் புலித்தேவர். சிறு வயதிலிருந்தே இறைவன் மேல் பற்று வைத்திருந்தார். அவருக்கு குலதெய்வமான உள்ளமுடையாரை நாள்தோறும் வணங்கி வந்தார். அந்தணர்களை கொண்டு வேதங்களை முழங்கச் செய்தார், அன்னதானம் வழங்கச் செய்தார். கோவில் திருப்பணிக்காக நிலங்களை மானியமாக வழங்கி வந்தார். தனது குலதெய்வத்துக்கு மட்டுமன்றி மற்ற பாளையத்தில் உள்ள கோவில்களுக்கும் மானியம் வழங்கி வந்தார். பூதலுடையார் கோவில், வாசுதேவநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவில், சங்கரன் கோவில், நெல்லை வாகையாடி அம்மன் கோவில் மற்றும் மதுரை சொக்கநாதர் கோவில் என பல கோவில்களுக்கு பல உதவிகளை செய்து வந்தார். இறைபணிகளோடு பொதுமக்களுக்கு வேண்டியவைகளையும் செய்ய தவறவில்லை அவர். மக்கள் நீண்ட தூரம் செல்லும் பாதைகளை செப்பனிடுதல், செல்லும் வழிகளில் நிழலுக்கு மண்டபங்கள் கட்டுதல், மரங்கள் நடுதல் என பல பணிகளை செய்து வந்தார். விவசாய பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கான ஆக்கப்பணிகளில் ஈடுபட்டார். மக்கள் பசிப்பட்டினுடன் இருந்தால் ஒரு பாளையம் முன்னேற்றமடைய முடியாது என்பதில் உறுதியுடன் இருந்தார் புலித்தேவர். பாளையக்காரர்களிடம் எல்லை பிரச்சனைகள், நாயக்க மன்னர்களிடம் கப்பம் கட்டுதல் பற்றிய பிரச்சனைகள் என்று காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார் புலித்தேவர். இந்த நிலையில் 1750ஆம் ஆண்டு ஒரு நாள் திருச்சிக்கு ராபர்ட் கிளைவ் என்ற வெள்ளை அதிகாரி வந்து தங்கியிருப்பதாகவும் அவரை தென்னாட்டு பாளையக்காரர்கள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். பாளையக்காரர்களை வந்து பார்க்கும்படி உத்தரவிட இவன் யார்? இவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? புலித்தேவர் தனக்குள்ள கோபத்தோடு கேட்டுக்கொண்டார்.
ராபர்ட் கிளைவை சந்திக்க தன் படையுடன் போனார் புலித்தேவர். அவனை சந்தித்தார். பாளையக்காரர்கள் யாவரும் கும்மிணி அரசுக்கு அடிமை. அனைவரும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை பாளையத்தின் வருமானத்திற்கேற்ப கப்பம் கட்ட வேண்டும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் அந்த பாளையம் கும்மிணியின் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் என்று கூறினார் ராபர்ட் கிளைவ். புலித்தேவர் இதை கடுமையாக எதிர்த்தார். கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. அங்கேயே கிளைவின் படைக்கும் தேவரின் படைக்கும் மோதல் ஏற்பட்டன. அதில் கிளைவ் தோற்று ஓடினான். என்னுடைய தேசத்திற்கு வந்து என்னிடமே கப்பம் கேட்க இவனுக்கு என்ன திமிர்? புலித்தேவரின் வெற்றியை நெற்கட்டான் செவ்வல் மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது. மக்களின் கொண்டாட்டத்தில் தேவர் கலந்து கொண்டாலும் அவரின் சிந்தனை வேறு திசையில் சென்றது. அடிபட்ட கும்பினி சும்மா இருக்க மாட்டான், நேரடியாகவே தன்னை தாக்க வருவான். எனவே தனது படையை மேலும் வலுவாக்க வேண்டும் என்றவாறு திட்டமிட்டார். 1751ஆம் ஆண்டு இன்னிஸ்துரை என்பவர் திருச்சி வந்தார். அவர் தென்னாட்டு சிற்றரர்கள் பாளையக்காரர்கள் கும்மிணி அரசுக்கு குறிப்பிட்ட கப்பத்தை கட்ட வேண்டும் என்று அறிக்கை அனுப்பினார். புலித்தேவரின் கைக்கும் அறிக்கை சென்றது. கப்பம் வரி கட்ட இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சல்லி காசு கூட கட்ட முடியாது என்று தன்னோடு இணைந்து செயல்படும் பாளையக்காரர்களின் ஒட்டுமொத்த கையெழுத்தையும் வாங்கி புலித்தேவர் எங்களால் கப்பம் கட்ட முடியாது, அதற்கான உரிமையும் உனக்கு கிடையாது என்று ஒரு அறிக்கையை தயாரித்து அனுப்பி வைத்தார். புலித்தேவரின் அறிக்கையை பார்த்த இன்னிஸ்துரை முதலில் கோபப்பட்டாலும் பாளையக்காரர்களின் ஒற்றுமையை கண்டு அஞ்சி அமைதியாக இருந்து விட்டார். என்றாலும் பாளையக்காரர்கள் கப்பம் கட்ட மறுக்கிறார்கள், அவர்களை என்ன செய்யலாம் என்று கேட்டு மேலிடத்திற்கு அறிக்கை அனுப்பினார். புலித்தேவன் தனது தளபதிகளை அழைத்தார். ஒண்டி வீரன், வெண்ணிக்காலடி இவர்கள் தலித் இனத்தைச் சேர்ந்தவர்கள். அவரின் படையில் எல்லா இனத்தவர்களும் இனப்பாகுபாடின்றி வீரர்களாக இருந்தனர். அவர்கள் சென்று தங்கள் அரசரை பார்த்தனர். ஆற்காடு நவாபுக்கும் மற்றொரு முகலாய அரசனுக்கும் பதவி தகராறு நடந்து கொண்டிருக்கிறது. யார் தமிழ்நாடு முழுக்க கப்பம் வசூலிப்பது என்பதாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தகராறு கும்மிணியிடம் போகும். ஆற்காடு நவாப் ஏற்கனவே பலவீனனாக இருக்கிறான். அவன் கும்மிணியிடம் கப்பம் வசூலிப்பதை ஒப்படைப்பான். இவர்களால் நமக்கு பெரும் தொல்லை ஏற்படும். எனவே எந்த கணமும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும். போர்க்கள பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அன்றைய நாட்டு நிலைமையை நன்கு விளக்கி கூறினார் புலித்தேவர். ஆற்காடு நவாபின் படைக்கும் அவரை எதிர்க்கும் இன்னொரு முகமதிய படைக்கும் சிறு போர் நடந்தது. நவாப் ஆங்கிலேய படையை துணைக்கு அழைத்தான். எதிரி பிரெஞ்சு படையை உதவிக்கு அழைத்தான். சிறுபோரில் ஆற்காடு நவாபே வெற்றி பெற்றான். தனக்கு போரில் உதவிய ஆங்கிலேயரிடம் கப்பம் வசூலுக்கும் உரிமையை வழங்கினான் நவாப். அதற்கான ஒப்பந்தமும் போடப்பட்டது. ஆம், தங்கள் ஆளுகையில் உள்ள பிரதேசங்களில் கப்பம் வரி வசூலிக்கும் முழு உரிமையும் ஆங்கிலேயரிடம் முழுவதுமாக ஒப்படைத்து விட்டான் நவாப். இதுதான் இந்தியாவில் வெள்ளையருக்கு கொடுக்கப்பட்ட முதல் சன்மானமாகும், சாசனமாகும். ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டை சுரண்ட வழிவகுத்து கொடுத்து விட்டான் நவாப். ஆங்கில அதிகாரிகள் சிற்றரசுகளிடம் வரி வசூலிக்க சென்ற போது பலவீனமான அரசர்களை தங்களுக்கு அடிமையாக்கினர். கப்பம் கட்ட மறுத்த சிலரை தங்கள் படையை காட்டி பயமுறுத்தி தங்களின் ஆளுகைக்கு அவர்களை கொண்டு வந்தனர். புலித்தேவரின் ஆளுகைக்குட்பட்ட பாளையமும் அவரோடு ஒன்றிணைந்து செயல்படுவர்களும் ஆங்கிலேயர் வரி வசூலிப்பதை கடுமையாக எதிர்த்தனர். எங்கள் நாட்டிற்கு வந்து வரி வசூல் செய்ய நீ யார் என்று புலித்தேவர் கேட்டார். இந்த உறுதியான முதல் போர்க்குரலை கேட்ட வெள்ளை அதிகாரிகள் அமைதியாக திரும்பினர். வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.